வாய்ஸ் ஆஃப் விஷா ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஹாய். ஒன்று பார்சலில் பாம்பு வருது, ஐஸ்கிரீமில் விரல் இருக்கு, சாக்லேட் சிரப்பில் எலி செத்து கிடக்கு, அடுத்த வினாடி ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம்னு அன்பே சிவம் படத்தில் ஒரு டயலாக் வரும். அது இதுதான் போல. சரி, நீங்கள் பயப்படாமல் வாய்ஸ் ஆஃப் விஷா சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். வாட் அன் எக்ஸைட்டிங் பெக்யூலியர் ஸ்டோரி விச் வாஸ் எவர் டோல்டுன்னு நீங்களே சொல்லுவீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2003 ரிலீஸ் ஆன ஒரு இத்தாலியன் மிஸ்ட்ரி கிரைம் ட்ராமா மூவி. படத்தோட பேர் ஐ எம் நாட் ஸ்கேர்டு. இது 2001 இதே பேரில் வந்த நாவலை பேஸ் பண்ணி எடுத்த படம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, மைக்கேல்னு ஒரு சின்ன பையன் விளையாடுற இடத்துல ஒரு ஆழமான குழி இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். அந்த குழிக்குள்ளே அவன் வயசில் ஒரு பையன் கைதியாக இருக்கிறதையும் பார்க்குறான். ஃபஸ்ட்டு பயந்து போன மைக்கேல் அப்புறம் தினமும் வந்து அவனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். அந்த பையன் யாரு, எப்படி அங்கே வந்தா, அங்கே நடக்கிற மிஸ்ட்ரியை பற்றி மைக்கேலுக்கு தெரிய வருது. அந்த பையனை மைக்கேல் காப்பாத்தினானா, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சதர்ன் இட்டாலியில் 1978 நடக்கிற ஒரு கதை. இட்டாலியில் டெரரிசமும் பொலிட்டிக்கல் வயலன்ஸும் உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டம். ஓப்பனிங் சீனில் வெயிலில் காஞ்சி கிடக்கிற கோதுமை வயலை காட்டுறாங்க. அங்கே 5 சின்ன பசங்க ஓடிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் பேர் மைக்கேல். இவனுக்கு 9 வயசு ஆகுது. இவனோட தங்கச்சியும் கூட இருக்கா. இந்த வயல்லேருந்து தூரத்தில் இருக்கிற பாலடைஞ்ச ஃபார்ம் ஹவுஸ் வரைக்கும் ரேஸ் வச்சு யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு இந்த பசங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்குது. அதுக்கு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப மைக்கேலோட தங்கச்சி மட்டும் தடுக்கி விழுந்து மைக்கேலே ஹெல்ப்பு கூப்பிட்றா. அதனால மைக்கேல் தங்கச்சி கிட்ட ஓடி வரான். தங்கச்சி தன்னோட ஸ்பெக்ஸும் உடஞ்சிருச்சுன்னு வருத்தமாக சொல்கிறா. அதில் செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலான்னு தங்கச்சியை சமாதானப்படுத்தி மைக்கேல் கூட்டிகிட்டு போகிறான். வேற வாங்கிக்கலான்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒட்டிக்கலான்னு சொல்கிறத வச்சு பார்த்தா மைக்கேல் கஷ்டப்படுற ஃபேமிலின்னு நமக்கு புரியுது. ரேஸில் மைக்கேலும் தங்கச்சியும் தான் லாஸ்ட்டாக ரீச் பண்ணுறாங்க. அந்த குரூப்பில் ஸ்கல்லுங்கிற ஒரு பையன் தான் வின்னர் ஆகிறான். அவன் ஒரு சேட்டக்கார பையன். அதனால் லாஸ்ட்டு வந்த மைக்கேலுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறான். தங்கச்சி விழுந்தனால தான் லேட் ஆச்சுன்னு மைக்கேல் சொல்லுவோம். அதனால் மைக்கேலுக்கு பதிலாக குரூப்பில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறதா ஸ்கல் சொல்கிறான். எப்போவுமே என்னையவே சொல்கிறீங்களேன்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுறதை பார்த்த மைக்கேல், நான் நீ பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான். ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிற பலகை மேலே பேலன்ஸ் பண்ணி நடக்கிறது தான் பனிஷ்மெண்ட்டு. மைக்கேல் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணுறான். அப்புறம் எல்லாரும் சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ தங்கச்சி இருந்துக்கிட்டு என் ஸ்பெக்ஸ் எங்கன்னு கேட்குறா. அது எங்கேயோ விழுந்துருச்சுன்னு மைக்கேலுக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. ஸ்பெக்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போனால் அம்மா அடிப்பாங்கன்னு தங்கச்சி சொல்லவும் நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மைக்கேல் வேகமாக வயலுக்குள்ளே ஓடுறான். ஃபார்ம் ஹவுஸ்க்கு பக்கத்தில் ஒரு தகர ஷீட்டுக்கு மேலே ஸ்பெக்ஸ் கிடக்கிறத பார்க்குறான். ஸ்பெக்ஸ் எடுத்த மைக்கேல் அந்த தகர ஷீட்டையும் தூக்கி பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு குழி தெரியுது, அதுவும் ஆழமாக போகுது. உள்ள ஒரு கால் தெரியறதை பார்த்த மைக்கேல் ஷாக் ஆகி தகர ஷீட்டை மூடிட்டு தங்கச்சிக்கிட்டே ஓடி வந்துடுறான். 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அடுத்த சீனில் மைக்கேலும் தங்கச்சியும் வீட்டுக்கு வரப்ப வாசலில் ப்ளூ கலர் வேன் நிற்கிறத பார்த்து அப்பா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்பா தங்கச்சியை தூக்கி கொஞ்சிறாரு. தங்கச்சியோட ஸ்பெக்ஸ் உடஞ்சிருக்கதை பார்த்து அம்மா கோவப்படுறாங்க. அப்பா பசங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அது பார்க்க போட் மாதிரி இருக்கு, ஆனால் அதோட பேர் காண்டுலாவா. வெனிஸில் மட்டுமே இருக்கிற அழகான நீளமான போட்டு. அதில் 2 பொம்மைங்க இருக்கு. இது விளையாடுறதுக்கு இல்லைன்னு சொல்லி அப்பா அதை டிவியில் வச்சிடறாரு. நைட் எல்லாரும் டின்னர் சாப்பிட ரெடி ஆகுறப்ப டிவியில் நியூஸ் ஓடுது. அப்பா நியூஸை ஆர்வமாக கேட்டுட்ருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த குழியில் தெரிகிற காலை காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் மைக்கேல் சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த வயலை நோக்கி போகிறப்ப வழியில் ஒரு பாம்பு அடிபட்டு செத்து கிடக்கிறத பார்க்குறான். இது வண்டி ஏறின மாதிரி பாம்பு நசுக்கியிருக்கேன்னு மைக்கேல் யோசிக்கிறான். அடுத்ததான் ஃபார்ம் ஹவுஸ் கிட்ட போய் அந்த தகர ஷீட்டை தூக்கி பார்க்குறான். போர்வைக்குள்ளேருந்து நீட்டிகிட்டு இருக்கிற கால் தெரியுது. ஒரு சின்ன கல் எடுத்து அந்த கால் கிட்ட எறிகிறான். எந்த அசைவுமே தெரியல. அடுத்து இன்னொரு கல் எடுத்துட்டு எரியலாம்னு பார்க்குறப்ப காலை காணோம். எங்கடா போச்சுன்னு குழிக்குள்ள தலையை விட்டு எட்டி பார்க்குறான். அப்போ சடனாக ஒரு குட்டி பையன் உள்ளேருந்து வந்து மேலே பார்க்குறான். சட்டை கூட போடாமல் உடம்பெல்லாம் அழுக்க இருக்கு. அவனை பார்த்ததுமே மைக்கேல் பயத்தில் கத்துறான். அப்படியே சைக்கிள் எடுத்துட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்புறான். ஸ்பீடாக போனதில் ஒரு கல் தடுக்கி சைக்கிள் கவர்ந்துருது. மைக்கேல் கீழே விழுந்து மயக்கம் போட்டுறான். கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சு பார்த்தா சைக்கிளோட செயின் வேற அந்த கிடக்க. சைக்கிள் அதுக்கப்புறம் உருட்டிகிட்டே வீட்டுக்கு வந்து சேர்றான். அம்மா உன்னை காணோன்னு தேடிக்கிட்டே இருந்தா, நீ எங்கடா போய் சுற்றிட்டு வரேன்னு அப்பா மைக்கில் திட்டுறாரு. குழியில் பார்த்த பையனை பற்றி யார்கிட்டையும் மைக்கேல் சொல்லலை, ஆனால் அதை பற்றியே தான் நினச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் மைக்கேலோட அப்பா நெய்பர் கூட வெளியே கிளம்புறாரு. எப்போ வருவீங்கன்னு மைக்கேல் கேட்க லேட் ஆகும்னு சொல்லிட்டு அப்பா போகிறாரு. அப்புறமா சின்ன பசங்க எல்லாரும் வயலில் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. மைக்கேல் மட்டும் விளையாடுறதுக்கே மனசு இல்லாமல் தனியாக நடந்து போகிறான். ஃபார்ம் ஹவுஸ் கிட்ட போய் தகர ஷீட்டை தூக்கி பார்க்குறான். குழிக்குள்ளே அந்த குட்டி பையன் போர்வையை போத்திட்டு படுத்து கிடக்கான். நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியான்னு மைக்கேல் கேட்கவும்
தண்ணி வேணும்னு குட்டி பையன் சொல்கிறான். உடனே மைக்கேல் ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே போய் பார்க்குறான். அங்கே யாரோ ஸ்டே பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்டு போன மாதிரி பாத்திரங்களாக கிடக்க, குடிக்கிறதுக்கு தண்ணியும் வச்சுருக்காங்க. அங்கே கிடந்த ஒரு பாத்திரத்தை மைக்கேல் எடுத்து உத்து பார்க்குறான். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறான். அங்கே கயரோட ஒரு பேஸ்கெட்டும் அதுக்குள்ளே ஒரு தட்டும் இருக்கிறத மைக்கேல் பார்க்குறான். அதில் தண்ணியை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போய் குழிக்குள்ளே பேஸ்கெட்டை இறக்குறான். குட்டி பையன் அப்படியே தலையை பேஸ்கெட்குள்ளே விட்டு தண்ணி குடிக்கிறான். அடுத்து பசிக்குதுன்னு சொல்லவும் மைக்கேல் கிட்ட சாப்பாடு எதுவுமே இல்லை. நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வர்றப்போ உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு மைக்கேல் கிளம்பிடுறான். வயலை தாண்டி ஒரு பண்ணை இருக்குது. அங்கே ஒருத்தர் நிறையா பன்னி குட்டிங்களையும் காவலுக்கு நாயையும் வளர்க்குறாரு. இவரை ஓனர்னே சொல்கிறேன். மைக்கேல் சைக்கிளில் போகிறத பார்த்துட்டு நாய் குறைக்குது. ரேடியோவில் ஹாயாக பாட்டு கேட்டு இருந்தவர் அந்த சத்தம் கேட்டு முழிச்சு பார்க்குறாரு. டேய், இந்த பக்கம்லாம் வராத, மறுபடியும் வந்த உன்னை பிச்சு பண்ணிக்கு சாப்பாடை போட்டுருவேன்னு ஓனர் சொல்லவும் மைக்கேல் அமைதியாக போயிடுறான். வீட்டுக்கு வந்து கிச்சன் ஷெல்ஃப்லேருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து பார்க்க, ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிற பாத்திரமும் வீட்டில் இருக்கிற பாத்திரமும் ஒரே மாதிரி இருக்கு. நம்ம வீட்டு பாத்திரம் அங்கே எப்படி போச்சுன்னு மைக்கேல் யோசிக்கிறான். அடுத்த சீனில் மைக்கேல் அம்மா அப்பா தங்கச்சின்னு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. கொஞ்ச நாளில் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வர போகிறத அப்பா சொல்ல, யார் அதுன்னு மைக்கேல் கேட்குறான். என் ஃப்ரெண்டு சர்ஜியோன்னு அப்பா சொல்கிறாரு. நைட்டு மைக்கேல் போர்வையை போத்திட்டு பெட்டில் உட்காந்துருக்கான். டார்ச் லைட் வெளிச்சத்தில் ஒரு கதையை எழுதுறான். அந்த கதை என்னென்னா, ஒரு அம்மாக்கும் அப்பாக்கும் ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. அதில் ஒரு குழந்தை நார்மலாக இருக்குது, இன்னொரு குழந்தை அப்நார்மலாக இருக்குது. அந்த அப்நார்மல் குழந்தை அம்மா கிட்ட பால் குடிக்கிறப்ப அவங்களையே கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிருது. இதனால் அம்மா அந்த குழந்தைய வேணான்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த குழந்தைய கொலை பண்ணிடுங்கன்னு அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்பா அவனை மலை உச்சிக்கு கொண்டு போகிறாரு. ஆனால் அவனை கொலை பண்ண மனசு வரல. அதனால் ஒரு குழியை தோண்டி அவனை அதுக்குள்ளே போடுறாரு. அவன் சாகாமல் இருக்கிறதுக்காக தண்ணியும் சாப்பாடும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதுதான் அந்த கதை. தன்னோட லைஃப்பில் இப்போ நடக்கிறதையும் கொஞ்சம் கற்பனையும் மிக்ஸ் பண்ணி மைக்கேல் கதையை ரெடி பண்ணிட்டான் போல். அடுத்த நாள் காலையில் மைக்கேல் பாக்கெட் மணி எடுத்துகிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற கடைக்கு போகிறான். ஃபஸ்ட்டு சாக்லேட் வாங்கலாமான்னு யோசிக்கிறான். பசியில் இருக்கிறவங்க என்ன வாங்குவாங்கன்னு கடைக்கார லேடிக்கிட்டே கேட்குறான். பசியில் இருக்கிறவங்க ப்ரெட்டு தான் வாங்குவாங்கன்னு அவங்க சொன்னதும் ப்ரெட்டை வாங்கி சைக்கிளில் வச்சுட்டு குட்டி பையனை பார்க்க கிளம்புறான். அப்போ தூரத்தில் ஒரு காரு ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து திரும்பி வரதை பார்க்குறான். உடனே மைக்கேல் வேகமாக சைக்கிளை ஓட்டிகிட்டு போய் வயலுக்குள்ளே சைக்கிளோட மறைஞ்சிக்கிறான். அந்த காரு கிராஸ் ஆகுறப்ப காரை ஓட்டிகிட்டு போகிற ஆள் யாருன்னு மைக்கேல் பார்க்குறான். அது வேற யாரும் இல்லை, மைக்கேலோட குரூப்பில் ஸ்கல்லுன்னு ஒருத்தன் அவனை கிண்டல் பண்ணான்ல, அந்த ஸ்கல்லோட அண்ணன் ஃபெலிஸு. இவன் எதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பக்கம் போயிட்டு வரான்னு மைக்கேல் யோசிக்கிறான். ஃபெலிஸ் போனதுக்கப்புறம் மைக்கேல் போய் குழியில் இருக்கிற குட்டி பையனை பார்க்குறான். பேஸ்கெட்டில் ப்ரெட்டை வச்சு கொடுக்கவும் அந்த குட்டி பையன் அதை சாப்பிட்றான். ஃபெலிஸா உனக்கு தெரியுமா, அவன் தான் அவனை இங்கே வச்சிருக்கானான்னு மைக்கேல் கேட்குறான். குட்டி பையன் எந்த பதிலும் சொல்லலை. சரி, ப்ரெட்டில் மிச்சம் இருந்தால் திருப்பி கொடுத்துரு, இல்லைன்னா ஃபெலிஸ்க்கு சந்தேகம் வரும்னு மைக்கேல் சொல்கிறான். இதுக்கும் குட்டி பையன் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கவும் மைக்கேலையும் மிச்ச ப்ரெட் எடுக்கிறதுக்காக குழிக்குள்ளே இறங்குறான். குட்டி பையன் போர்வையை பொத்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்கான். அங்கே ஒரே பேட் ஸ்மெல்லாக இருக்குது. என்னென்னு பார்த்தா குட்டி பையன் மோஷன் போகிறதுக்காக அங்கே ஒரு பக்கெட்டை வச்சுருந்துருக்காங்க போல். உன் பேர் என்ன, உங்கள் அப்பா யாருன்னா மைக்கேல் கேள்வி கேட்குறான். அதுக்கும் பதில் சொல்லாமல், நீ என்னோட கார்டியன் ஏஞ்சலான்னு குட்டி பையன் கேட்குறான். நான் ஏஞ்சல்லாம் இல்லை, என் பேர் மைக்கேல், 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு மைக்கேல் சொல்கிறான். குட்டி பையன் போர்வையை விளக்கிட்டு கண்ணை மூடி கையை நீட்டிக்கிட்டே முன்னாடி நடந்து வரான். 2 ஸ்டெப்புக்கு மேலே இவனால் நடக்கவே முடியல. ஏன்னா காலை சங்கிலியால் கட்டியிருக்காங்க. இவனோட முகத்தை இப்போ தான் மைக்கேல் கிளியராக பார்க்குறான். மைக்கேலோட கையை குட்டி பையன் பிடிச்சிக்கிட்டு நான் இறந்துட்டேன்னு சொல்கிறான். அதாவது குட்டி பையன் தான் இறந்துட்டதாகவும் மைக்கேலை சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு ஏஞ்சலாகவும் நினச்சிக்கிட்டான். அப்படியே தலையை பிடிச்சிட்டு குட்டி பையன் கத்தவும் மைக்கேல் வேகமாக குழியிலேருந்து மேலே வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். அடுத்த நாள் நைட்டு தூங்கிக்கிட்டு இருந்த மைக்கேல் பாத்ரூம் போகிறதுக்காக எந்திரிக்கிறான். அப்போ டைனிங் டேபிளில் அப்பாவும் சில பேரும் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே பேசுகிறத மறைஞ்சிருந்து பார்க்குறான். சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும்னு சொன்னாங்க, இதோட 2 மாதம் ஆயிடுச்சுன்னு அப்பா சொல்லவும், 2 மாதமோ 6 மாதமோ குட்டி பையனை ஒழிச்சு வைக்கிறது தான் நம்மளோட வேலைன்னு அப்பாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. இவர் தான் அப்பா சொன்ன ஃப்ரெண்டு சர்ஜியோ. நார்த் இட்டாலியில் இருக்கிற மிலன்லேருந்து வந்திருக்காரு. குட்டி பையனை கடத்தி கொண்டு வந்து குழிக்குள்ளே வச்சிருக்கிறது அப்பாவும் அவரோட கேங்கு தான்னு மைக்கேலுக்கு இப்போ தெரிய வருது. நெய்பர், ஸ்கல்லோட அண்ணன் ஃபெலிஸு, கடைக்கார லேடின்னு எல்லாருமே இல்லை கூட்டாளிங்க தான். மிலனில் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பாஸ் சொல்லி தான் இவங்க இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ டிவியில் நியூஸ் போடவும் இந்த கேங்கு ஆர்வமாக அதை லிசன் பண்ணுறாங்க. காணாமல் போன ஒரு குட்டி பையனை பற்றி நியூஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த பையனோட பேர் ஃபிலிப்பா. பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பையன். அவனோட ஃபோட்டோவை நியூஸில் காட்டுறாங்க. அதை பார்த்ததும் மைக்கேலுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபிலிப்போட அம்மா கிட்னாப்பர்ஸ்க்கு ரிக்வஸ்ட் பண்ணி பேசுகிற வீடியோவையும் நியூஸில் போடுறாங்க. ஃபிலிப் ரொம்ப நல்ல பையன், அவனை ஹர்ட் பண்ணிடாதீங்க, நீங்கள் கேட்ட அமௌண்ட் ரொம்பவே பெருசு, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு ஃபிலிப்போட அம்மா சொல்கிறாங்க.
ஃபிலிப்போட ஒரு காதை கட் பண்ண போகிறதா மிரட்டியிருக்காங்க போல். அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சி அழுகிறாங்க. இதை பார்த்த ஃபெலிஸு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் ஃபிலிப்போட 2 காதையும் கட் பண்ணிடுவோன்னு சொல்கிறான். இது எல்லாத்தையுமே மைக்கேல் மறைஞ்சிருந்து பார்க்குறான். அடுத்த நாள் காலையில் மைக்கேல் பாத்ரூம் கதவை திறக்கிறப்ப சர்ஜியோ ஷேவ் பண்ணிகிட்ருக்காரு. கதவை தட்டுற பழக்கம்லாம் இல்லையான்னு சர்ஜியோ மைக்கேலை போக சொல்கிறாரு. மைக்கேல் அம்மா கிட்ட போய் இந்நாள் எவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இருக்க போகிறான்னு கேட்குறான். கொஞ்ச நாள் தானே அம்மா சொல்கிறாங்க. அவர் எங்கே தூங்குவார்னு மைக்கேல் கேட்க, ரூமில் தானே அம்மா சொல்லவும் அவர் கூடலாம் என்னால் தூங்க முடியாதுன்னு மைக்கேல் கோவப்படுறான். எனக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு அம்மா அவனை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் மைக்கேல் ஃபார்ம் ஹவுஸ் கிட்டே போகிறப்ப அங்கே ஃபெலிஸோட கார் நிற்கிது. உடனே மைக்கேல் ஓரமாக ஒளிஞ்சிக்கிறான். ஃபெலிஸு ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து வெளியே வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் மைக்கேல் குழிக்கிட்ட போகிறான். தகர ஷீட்டை தூக்கிட்டு குழிக்குள்ளே இறங்குறான். குட்டி பையன் போர்வையை போத்திட்டு படுத்திருக்கான். இந்த குட்டி பையன் யார், எப்படி வந்தான்னு இப்போ மைக்கேலுக்கு தெரியும்ல. உன் பேர் ஃபிலிப் தானே, உங்கள் அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, உன்னை கவலைப்படாமல் இருக்க சொன்னாங்கன்னு மைக்கேல் சொல்கிறான். உடனே ஃபிலிப் எந்திரிச்சு, நீ பொய் சொல்கிற, எங்கள் அம்மா அப்பா பாட்டி எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு கண்ணை மூடிக்கிட்டு சொல்கிறான். இருட்டிலே இருக்கனால தான் ஃபிலிப்பால் வெளிச்சத்தில் கண்ணை திறக்கவே முடியல. உங்கள் அம்மாவை நிஜமாவே நான் டிவியில் பார்த்தேன்னு மைக்கேல் சொல்லவும், அப்படியே அவங்க என்னை கூட்டிகிட்டு போக வரல, நான் எங்கே இருக்கேன்னு ஃபிலிப் கேட்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு மைக்கேல் சொல்கிறான். உனக்கு எதுவும் தெரியலன்னா இங்கேருந்து போ, நீ என்னோட கார்டியன் ஏஞ்சல் இல்லைன்னு ஃபிலிப் கத்துறான். இவனுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தோம், இவன் நம்மளை விரட்டுறானேன்னு மைக்கேலுக்கு கோவம் வருது. நீ எப்படியோ போ, உன் காதை கட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு மைக்கேல் மேலே போகிறதுக்காக கயிறை பிடிக்கிறான். அப்போ ஃபிலிப்பு வேண்டாம் வேண்டாம் இங்கேயே இருன்னு சொல்கிறான். நீ இனிமேல் என்கிட்ட கத்தக்கூடாதுன்னு மைக்கேல் சொல்ல ஓகேன்னு ஃபிலிப் சொல்கிறான். ஃபிலிப்பு கண்ணை மூடி இருக்கிறனால திறந்து பாருன்னு மைக்கேல் சொல்லவும் ஃபிலிப் லேசாக கண்ணை திறந்து பார்த்துட்டு கண்ணு கூசுது. அதனால் மறுபடியும் கண்ணை முடிக்கிறான். மைக்கேல் ஒரு சின்ன பையன்தான்னு ஃபிலிப்க்கு தெரியுது. நீ எந்த கிளாஸ் படிக்கிறேன்னு ஃபிலிப் கேட்க 5th ஸ்டாண்டர்ட்னு மைக்கேல் சொல்கிறான். நானும் 5th தான்னு சொல்லி ஃபிலிப் ஸ்மைல் பண்ணுறான். 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகுது. மைக்கேல் அங்கேருந்து ஒரு சந்தோஷத்தோடு கிளம்புறான். அடுத்த சீனில் மைக்கேல் வீட்டுக்கு வரப்ப அப்பா கூப்பிட்டு பேசுகிறாரு. சர்ஜியோ கூட தூங்க முடியாதுன்னு அம்மா கிட்ட சொன்னியா, எதுக்கு உங்கள் அம்மாவை அப்செட் ஆக்குறேன்னு அப்பா கேட்குறாரு. மைக்கேலுக்கு அப்பாவை பற்றி தெரிஞ்சனால அவர்கிட்ட முந்தி மாதிரி பேச முடியல. சர்ஜியோ உங்கள் பாஸான்னு மைக்கேல் கேட்க, இல்லை அவன் என் ஃப்ரெண்டு தானே அப்பா சொல்கிறாரு. மைக்கேலும் ஏதோ அப்செட்டாக இருக்கான்னு அப்பாவும் புரிஞ்சுக்கிறாரு. என் வேலையெல்லாம் முடிஞ்சதும் உன்னை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு அப்பா சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நைட்டில் சர்ஜியோ மைக்கேலும் ஒரே ரூமில் படுத்திருக்கதை காட்டுறாங்க. மைக்கேலுக்கு தூக்கமே வரல. இவன் முழிச்சு தான் இருக்கான்னு சர்ஜியோக்கும் தெரியுது. பிரேசிலில் எனக்கு வீடு இருக்குது, அந்த வீடு சூப்பராக இருக்கும், இந்த ஊரில் ஒன்றுமே இல்லைன்னு சர்ஜியோ சொல்கிறாரு. பிரேசில் ரொம்ப தூரமான மைக்கேல் கேட்க, ஆமாம் ரொம்ப தூரம்னு சர்ஜியோ சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் மைக்கேல் எந்திரிச்சு பார்க்குறப்ப சர்ஜியோ ரூமில் இல்லை. அந்த கேப்பில் அவரோட சூட்கேஸை மைக்கேல் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஃபிலிப் கடத்தப்பட்டிருக்கான்னு ஃப்ரண்ட் பேஜில் நியூஸ் வந்த நியூஸ் பேப்பரும் இருக்குது, கூடவே ஒரு கன்னும் இருக்குது. அடுத்த சீனில் மைக்கேல் அப்பா எங்கன்னு அம்மா கிட்ட கேட்குறான். சர்ஜியோ கூட வெளியே போயிருக்காரு, அடுத்த வாரம் நம்மளை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போக போகிறான்னு அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டு மைக்கேலுக்கும் தங்கச்சிக்கும் சந்தோஷம். அப்போ மைக்கேலோட ஃப்ரெண்டு சால்வட்டோர் வரான். இவன் நெய்பரோட பையன். இவன் கூப்பிடாமே மைக்கேல் வெளியே போகிறான். எங்கள் அங்கிள் யூஎஸ்லேருந்து எனக்கு டாய்ஸ் அனுப்பியிருக்காருன்னு சொல்லி அது எல்லாத்தையுமே சால்வட்டோர் எடுத்து காமிக்கிறான். அதில் ஒரு ப்ளூ கலர் வேனு மைக்கேலுக்கு பிடிக்குது. ஏன்னா மைக்கேலோட அப்பா ப்ளூ கலர் வேன் தானே வச்சுருக்காரு. இந்த வேன் எனக்கு பிடிக்கலன்னு சால்வட்டோர் சொல்லவும் அது எனக்கு கொடுக்குறியான்னு மைக்கேல் கேட்குறான். அதுக்கு சால்வட்டோர் முடியாதுன்னு சொல்லிடுறான். சால்வட்டோரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இதுக்கு பதில் நான் உனக்கு காமிக்ஸ் புக் தரேன்னு மைக்கேல் சொல்கிறான். அதெல்லாம் நான் ஏற்கனவே படிச்சுட்டேன்னு சால்வட்டோர் சொல்லிடுறான். ஒரு சீக்ரெட் சொன்னால் வேன் பொம்மையை தருவியான்னு மைக்கேல் கேட்க, சீக்ரெட்டுக்கெலாம் பொம்மையை தர முடியாதுன்னு சால்வட்டோர் சொல்லிடுறான். இந்த சீக்ரெட் ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும், ஆனால் நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, முக்கியமாக ஸ்கல்கிட்டையும் அவன் அண்ணன்கிட்டையும் சொல்லிடவே கூடாதுன்னு மைக்கேல் சொல்கிறான். இந்த டீலிங்க்கு சால்வட்டோர் ஒத்துக்கவும் குழியில் ஒரு குட்டி பையன் இருக்கிற விஷயத்த மைக்கேல் போட்டு உடச்சிட்றான். இது ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையேன்னு சால்வட்டோர் சாதாரணமாக சொல்கிறான். அப்படின்னா வேன் பொம்மையை தரமாட்டியான்னு மைக்கேல் கேட்க, சரி வச்சுக்கோ, இந்த பொம்மை தான் எனக்கு பிடிக்கவே இல்லையேன்னு சொல்லி சால்வட்டோர் அதை கொடுத்துட்றான். அடுத்த சீனில் மைக்கேல் குழிக்குள்ளே இறங்குறான். ஃபிலிப்பை க்ளீன் பண்ணி சட்டை போட்டு விட்டுருக்காங்க போல். இந்த குழியை விட்டு வெளியே போகணுமான்னு மைக்கேல் கேட்க, இது குழியே இல்லை, செத்தவங்க வந்து சேர்ற இடம்னு ஃபிலிப் சொல்கிறான். அவனை கன்வின்ஸ் பண்ணி முதுகில் தூக்கி வச்சுட்டு மைக்கேல் குழியிலேருந்து மேலே கூட்டிகிட்டு வரான். வயலில் 2 பேரும் சந்தோஷமாக ஓடுறாங்க. சால்வட்டோ கொடுத்த ப்ளூ கலர் வேன் பொம்மையை வச்சு மைக்கேலும் ஃபிலிப்பும் விளையாடுறாங்க. அப்புறமா 2 பேரும் மல்லாக்கா படுத்து கொஞ்ச நேரம் கதை பேசுகிறாங்க. மைக்கேல் ஃபிலிப்பை மறுபடியும் பிக்கப் பண்ணி குழிக்குள்ளே ட்ராப் பண்ணுறான். சரி நாளைக்கு வரும்போது சாண்ட்விச் கொண்டு வான்னு ஃபிலிப் சொல்ல, சீஸ் போட்ட சாண்ட்விச்சான்னு மைக்கேல் கேட்குறான். அப்போ குழிக்கு மேலே வந்து ஒருத்தன் நிற்கிறான். அது வேறு யாரும் இல்லை, ஃபெலிஸ் தான். மைக்கேலை மேலே கூப்பிட்டு நீ தான் அந்த பெருச்சாலியான்னு கேட்டு 2 அடி அடிக்கிறான். ஃபார்ம் ஹவுஸில் ஃபெலிஸ் வச்ச திங்ஸ் எல்லாமே அப்பப்போ இடம் மாறி கிடந்தப்பவே அவனுக்கு டவுட் வந்திருக்கு போல். ஃபிலிப்பை காப்பாற்ற பார்க்குறியான்னு கேட்டு ஃபெலிஸ் கன்னை காமிக்கிறான். உங்கள் அப்பாக்காக ஒன்று சும்மா விடுறேன்னு சொல்லி மைக்கேலை காரில் ஏற சொல்கிறான்.
காருக்குள்ளே பார்த்தா சால்வட்டர் உட்காந்துருக்கான். யாருக்கிட்ட சீக்ரெட் சொல்லக்கூடாதுன்னு மைக்கேல் சொன்னானோ கரெக்டாக அவன்கிட்டயே சொல்லி கையோட கூட்டிகிட்டு வேற வந்திருக்கா சால்வட்டோர். ஃபெலிஸ் மைக்கில் கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் விடுறான். உங்கள் பையன் ஃபிலிப் கூட இருந்துட்டு வரான்னு அம்மா கிட்ட ஃபெலிஸ் போட்டு கொடுக்குறான். பையனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சேன்னு அம்மா அப்செட் ஆகுறாங்க. மைக்கேலுக்கு முகத்தில் காயம் இருக்கிறத பார்த்த அம்மா என்ன ஆச்சுன்னு கேட்கவும் ஃபெலிஸ் அடிச்சதை மைக்கேல் சொல்கிறான். ஏன் பையன் மேலே கை வைக்கிறியான்னு அம்மா ஃபெலிஸ் கூட சண்டை போடுறாங்க. ஃபெலிஸ் அம்மாவை கீழே தள்ளுறான். எங்கள் அம்மாவை விடுறான்னு மைக்கேல் கத்தவும் சத்தம் கேட்டு அப்பாவும் செர்ஜியோவும் ஓடி வராங்க. சண்டையை நிறுத்திட்டு என்ன நடந்துச்சுன்னு அப்பா கேட்குறாரு. அம்மா அவகிட்ட எதுவும் சொல்லாமல் மைக்கேலை தனியாக கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சு ரத்தத்தை தொடச்சி விடுறாங்க. நீ வளர்ந்து பெருசானதும் இந்த இடத்த விட்டு போயிருன்னு அம்மா சொல்கிறாங்க. இங்கே இருந்தால் ஒருவேளை பையனும் ரஃப்பாக மாறிடுவான்னு நினைக்கிறாங்க போல், அதனால தான் இப்படி சொல்கிறாங்க. அடுத்து அப்பா வந்து மைக்கேல் கிட்டே பேசுகிறாரு. ஃபெலிஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டான் போல், நீ அந்த பையனை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறியான்னு அப்பா கேட்குறாரு. இல்லைப்பா, அவனை திரும்ப குழிக்குள்ளேயே விட்டுட்டேன்னு மைக்கேல் சொல்கிறான். அவன் என்ன சொன்னான், நீ என்ன சொன்னன்னு எல்லாத்தையும் அப்பா டீட்டெயிலாக கேட்குறாரு. நீ மறுபடியும் அங்கே போனால் உனக்கு அடி விழுகும், அந்த பையனையும் ஷூட் பண்ணிடுவாங்க பார்த்துக்கன்னு அப்பா பயமுறுத்துறாரு. சரி, இனிமேல் போகலைன்னு மைக்கேல் ப்ராமிஸ் பண்ணுறான். அவனை பார்த்ததையும் மறந்துடு, வெளியே யார்கிட்டையும் சொல்லாதன்னு அப்பா சொல்கிறாரு. சரி, அவனை எதுக்கு அங்கே வச்சுருக்கீங்கன்னு மைக்கேல் கேட்க, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுன்னு சொல்லிட்டு அப்பா போகிறாரு. அடுத்த நாள் காலையில் பெரிய பெரிய டிராக்டர்ஸ் வச்சு காஞ்சி கிடக்கிற கோதுமை வயலை அழிக்கிறாங்க. இதை மைக்கேல் பார்க்குறான். வயல் இனிமேல் ஜாலியாக ஓடி ஆடி விளையாட முடியாதுன்னு அப்செட் ஆகிறான். இவனோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாம் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போய் விளையாடுவோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ பலமாக காத்தடிச்சு மழை பெய்ய ஆரம்பிக்குது. எல்லாரும் ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே ஓடுறப்ப மைக்கேல் மட்டும் குழியை போய் பார்க்குறான். அங்கே பார்த்தா இப்போ ஃபிலிப்பில் மழை தண்ணி குழிக்குள்ளேயும் விழுந்துட்டுருக்கு. அதை மைக்கேல் சோகமாக பார்த்துட்ருக்கிறப்ப சால்வட்டர் வரான். சீக்கிரட்டை வெளியே சொன்னதுனால மைக்கேல் வருத்தப்படுறான்னு சால்வட்டர் புரிஞ்சுக்கிறான். ஃபிலிப்பை இப்போ எங்கே வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறான். சால்வட்டரோட அப்பா மைக்கேலோட அப்பா கிட்டேயும் சர்ஜியோ கிட்டேயும் பேசிகிட்டு இருந்ததை சால்வட்டர் ஒட்டு கேட்டிருக்கான். ஃபிலிப்பை பண்ணைக்கு பக்கத்தில் இருக்கிற குகையில் வச்சுருக்காங்க போல். அந்த விஷயத்த மைக்கேல் கிட்ட சொல்லி சால்வட்டர் அவனை சமாதானப்படுத்துகிறான். மழை நின்னதும் பசங்க எல்லாரும் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்போ 2 ஹெலிகாப்டர் அந்த ஏரியாவுக்கு வருது. பசங்க குஷியாகி டாட்டா காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா யாரையுமே காணோம். எல்லாரோட பேரண்ட்ஸும் வெளியே போயிருக்காங்க. எல்லாரும் எங்கே போயிட்டாங்கன்னு தங்கச்சி கிட்ட மைக்கேல் கேட்குறான். எல்லாரும் கடைக்கார லேடி வீட்டில் இருக்கதா தங்கச்சி சொல்கிறான். அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு மைக்கேல் கேட்க, அது தெரியல, ஆனால் ஹெலிகாப்டர்ஸை பார்த்ததும் எல்லாரும் வெளியே கிளம்பிட்டாங்கன்னு தங்கச்சி சொல்கிறா. கிட்னாப்பில் இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இன்வால்வ் ஆயிருப்பாங்க போல். ஃபிலிப்பை தேடி ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக ஹெலிகாப்டர்ஸ் வரவும் எல்லாரும் அதை பற்றி பேசுகிறதுக்காக ஒரே வீட்டில் மீட்டிங்கை போட்டிருக்காங்க. நைட் டைம் மீட்டிங் முடியாதனால மைக்கேல் தங்கச்சியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறான். சாப்பிட எதுவும் இல்லையேன்னு தங்கச்சி ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா 2 தக்காளி மட்டும் இருக்குது. ஆளுக்கு ஒரு தக்காளி சாப்பிட்லான்னு டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கிறப்ப அம்மா அப்பா சர்ஜியோன்னு எல்லோரும் வராங்க. அம்மா மைக்கேலையும் தங்கச்சியும் தூங்க சொல்கிறாங்க. நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லைன்னு தங்கச்சி சொல்ல, ஒரு நாள் சாப்பிட்லன்னா ஒன்றும் ஆயிடாதுன்னு சொல்லி அவங்கள ரூமுக்கு அனுப்புகிறாங்க. அப்பாவும் சர்ஜியோவும் ஆர்வமாக டிவி நியூஸை பார்க்குறாங்க. மைக்கேலும் தங்கச்சியும் தூக்கமே வராமல் ரூமில் முழிச்சிருக்காங்க. அப்போ அம்மா சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்குன்னு சொல்கிறாங்க. தப்புன்னு தெரிஞ்சும் பண கஷ்டத்தை சமாளிக்க கிரிமினல் வேலை பண்ணுறதை நினச்சி அம்மா கண் கலங்குறாங்க. அந்த பையன் செத்து போயிட்டானான்னு மைக்கேல் கேட்க, அம்மா அவனை அடித்து யாரும் சாகலைன்னு சொல்கிறாங்க. மைக்கேலுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு அம்மாவுக்கு தெரியல. சரி தூங்குங்கன்னு சொல்லிட்டு அம்மா போகிறாங்க. மைக்கேல் மெதுவாக எழுந்திரிச்சு கதவை லேசாக திறந்து பார்க்குறான். டைனிங் டேபிளில் அப்பாவோட கேங் பேசுகிறத ஒட்டு கேட்குறான். ஹெலிகாப்டர்ஸ்லாம் வந்துட்டு போனதில் எல்லாரும் ஒரு கலக்கத்தில் இருக்காங்க. ஃபிலிப்பை திருப்பி கொடுத்துடலான்னு அப்பா சொல்ல, அது சரியாக வராது, ஃபிலிப்பை தீர்த்து கட்டுறதா நல்லது, சும்மா பயந்து நடுங்காதீங்கன்னு சர்ஜியோ சொல்கிறாரு. மிலன்லேருந்து வந்தால் நீ என்ன பெரிய இவனான்னு ஃபெலிஸ் கோவப்படுறான். ஏன்னா ஜெயிலுக்கு போகிற நிலைமை வந்துருமோன்னு ஃபெலிஸ்க்கும் பயம் வந்துருச்சு. ஃபெலிஸ் சர்ஜியோ சட்டையை பிடிக்கவும் சர்ஜியோ கோவம் வந்து கன் எடுக்கிறாரு. உங்கள் சண்டையை முதல்ல நிறுத்துங்கன்னு அப்பா கத்துறாரு. எல்லாத்தையுமே மைக்கேல் கதை ஓரமாக நின்று பார்க்குறான். அடுத்த சீனில் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் மைக்கேல் ஜன்னல் வழியாக குதிச்சு வெளியே போகிறான். தங்கச்சி பார்த்துட்டு எங்கே போகிறேன்னு கேட்க, அவளை அமைதியாக இருக்க சொல்லிட்டு மைக்கேல் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புறான். பண்ணைக்கிட்ட சைக்கிளை நிப்பாட்டிட்டு மைக்கேல் சத்தமே இல்லாமல் நடந்து போகிறான். அப்போ நாய் குறைக்கிற சவுண்டு கேட்டு பண்ணையோட ஓனர் முழிச்சுக்கிறாரு. மைக்கேல் டக்குன்னு தரையில் படுத்துக்கிறான். இருட்டில் ஓனருக்கு ஒன்றுமே தெரில. அதனால் மைக்கேல் நைஸாக குகைக்கிட்ட போகிறான். குகை வாசலில் பலகையை வச்சு அடைச்சிருக்காங்க. வாசல் பக்கமாகவே நின்றுட்டு மைக்கேல் ஃபிலிப்னு கூப்பிட்டு பார்க்குறான். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால் மைக்கேல் பலகை மேலே ஏறி குகைக்குள்ளே டார்ச் அடித்து பார்க்குறான். ஃபிலிப்போட கால் தெரியுது. மைக்கேல் ஏறி குதிச்சு குகைக்குள்ளே போகிறான். ஃபிலிப்போட கை காலெல்லாம் கட்டி வாயிலையும் துணியை வச்சு அடைச்சிருக்காங்க. மைக்கேல் கட்டாவை விடுறான். இங்கேருந்து அவனை ஷூட் பண்ணிடுவாங்க, உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கேன், எந்திரின்னு மைக்கேல் சொல்ல ஃபிலிப்பால் எந்திரிக்க கூட முடியல. ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருக்கான். மைக்கேல் அவனை கை தாங்கலாக பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். குகையோட வாசலில் அடைச்சி வச்சிருந்த பலகையை ஏறி குதிக்கணும். ஃபிலிப்பை தன்னோட ஷோல்டரில் ஏற சொல்லி மைக்கேல் ஹெல்ப் பண்ணுறான். ஃபிலிப்பும் கஷ்டப்பட்டு ஏறி குகைக்கு வெளியே போயிடுறான்.
நீ போயிடுன்னு மைக்கேல் சொல்ல, இல்லை உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு ஃபிலிப் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ ஃபஸ்ட்டு போன்னு மைக்கேல் கம்பல் பண்ணவும் ஃபிலிப்பு அங்கேருந்து போயிடுறான். அடுத்து மைக்கேல் பலகை மேலே ஏற ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியல. கொஞ்ச நேரத்தில் அங்கே யாரோ வர சத்தம் கேட்கவும் மைக்கேல் குகைக்குள்ளே போய் ஓரமாக ஒளிஞ்சுக்கிறான். குகைக்குள்ளே ஒருத்தர் கையில் கன்னோட டார்ச் அடிச்சுட்டே வராரு. அது வேற யாரும் இல்லை, மைக்கேலோட அப்பா தான். அட, நம்ம அப்பா தானேன்னு மைக்கேல் சந்தோஷத்தில் ஓடி வரான். ஆனால் அது மைக்கேல்னே தெரியாமல் அப்பா ஷூட் பண்ணிடுறாரு. கிளைமேக்ஸில் அப்பா மைக்கேலை கையில் தூக்கிக்கிட்டு ஓடுறாரு. கண்ணை திறந்து பாரு மைக்கேல், என்கிட்ட பேசு மைக்கேல்னு அப்பா சொல்கிறாரு. ஆனால் மைக்கேல் மயக்கத்துலேயே இருக்கான். அப்பா ஷூட் பண்ண புல்லட்டு மைக்கேலோட காலில் பட்டு ரத்தமாக போயிட்டுருக்கு. நீன்னு தெரியாமல் ஷூட் பண்ணிட்டேன்னு அப்பா கண் கலங்குறாரு. ஃபிலிப்பு குகையிலேருந்து எஸ்கேப் ஆயிட்டான்னு சர்ஜியோக்கும் தெரிய வருது. அவனை பிடிச்சி கொலை பண்ணணும்னு சர்ஜியோ டென்ஷன் ஆகுறாரு. அப்போ ஃபிலிப்பே அங்கே வந்து நிற்கிறான். மைக்கேலை அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லாமல் வந்துட்டான் போல. எனக்கு பதிலாக அவனை ஷூட் பண்ணிட்டாங்கன்னு சர்ஜியோ கிட்ட ஃபிலிப் சொல்கிறான். நீயே திரும்பி வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி சர்ஜியோ அவன்கிட்ட போகிறாரு. அப்போ ஹெலிகாப்டர் அங்கே வருது. அதை பார்த்ததும் சர்ஜியோ ஓட ஆரம்பிக்கிறாரு. ஹெலிகாப்டர் பக்கத்தில் வரவும் சர்ஜியோ கையை தூக்கி சரண்டர் ஆகிறாரு. மைக்கேல் மெதுவாக கண் முழிக்கிறான். ஃபிலிப் நிற்கிறதையும் அவனை ரெஸ்கியூ பண்ண ஹெலிகாப்டர் வந்திருக்கதையும் பார்க்குறான். மைக்கேல் ஃபிலிப்பை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கையை நீட்டுறான். ஃபிலிப்பும் கையை நீட்டிக்கிட்டே சந்தோஷமாக மைக்கேல் கிட்ட வரான். இதோட படம் முடியுது. இது வெறும் கிட்னாப்பிங் கதை மட்டும் இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலையால் சின்ன பசங்க அவங்களோட இன்னசென்ஸை இழந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறதா இந்த படம். 1970s நார்த் இட்டாலியில் இருக்கிற பணக்கார ஃபேமிலிஸை டார்கெட் பண்ணி அவங்க பசங்களை கடத்தி சவுத் இட்டாலிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அப்புறமா பணம் கேட்டு மிரட்டுறது, இந்த மாதிரி சம்பவங்கள் உண்மையிலேயே நடந்திருக்கு. அந்த கிட்னாப்பிங்ஸ்க்கு பின்னாடி அரசியல் காரணங்களும் இருந்திருக்கு. கஷ்டப்படுற ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையனுக்கும் வசதியான ஃபேமிலியை சேர்ந்த இன்னொரு பையனுக்கும் இப்படி ஒரு வித்தியாசமான சிச்சுவேஷனில் பாண்டிங் ஃபார்ம் ஆகுது. டீனேஜ் வயசு கூட ஆகாத மைக்கேல் கிட்ட உதவி செய்கிற குணமும் துணிச்சலும் நிறையவே இருக்கு. பெரியவங்க செய்கிற தப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தையும் மைக்கேலால் புரிஞ்சுக்க முடியல. இருந்தாலும் ஃபிலிப்க்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினச்சா ஃபிலிப்பை பொறுத்த வரைக்கும் மைக்கேல் ஒரு கார்டியன் ஏஞ்சல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.